5 seconds. ஸ்டார்ட். சட்டமன்ற பேரவையில் வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் பங்கு கொண்டு உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கை மீது என் கட்சியின் சார்பில் ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைக்க வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் என் நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னை இம்மாமன்றத்தில் ஓர் உறுப்பினராக்கி பேச வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது தொகுதி மக்களுக்கும் எனது கட்சிக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற முறையில் அரசின் திட்டங்களில் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்டுவதும் குறைகளை சுட்டிக்காட்டி அவற்றை போக்க ஆலோசனைகள் வழங்குவதும் என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். தமிழக அரசு சமர்ப்பித்துள்ள இந்த வரவு செலவு அறிக்கையில் தொழில் மற்றும் விவசாயத்தில் ஏற்பட்டுள்ள தேக்கத்தை உடைக்க எந்த சரியான நீண்டகால திட்டங்களும் ஆலோசனைகளும் இல்லை என்பதனை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு இடையில் இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றை பாதுகாக்க வேலையிழந்த விவசாயிகளுக்கு வேலை கிடைத்திட எந்த திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்பது உள்ளபடியே வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான காப்பீட்டு திட்டம் வரவேற்க வேண்டிய திட்டம். இதனால் அடித்தட்டு மக்களுக்கும் நவீன மருத்துவ சிகிச்சை குறைந்த செலவில் கிடைக்கும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த திட்டத்திற்கு இப்போது உலக அளவிலான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக பொருளாதார நெருக்கடியால் பல நிதி நிறுவனங்கள் முடங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த காப்பீட்டு திட்டத்தில் அரசு செலுத்தும் பங்கினை தனியார் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அளித்தால் அரசின் பணத்திற்கும் பாதுகாப்பு இருக்காது. பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் இது உதவிகரமாக இருக்காது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களிடம் அளிப்பது சிறந்த நடைமுறையாக இருக்கும் என்பதனை பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து, வேலை வாய்ப்பு திட்டங்கள் குறித்து ஒன்றிரண்டு கருத்துக்களை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் கூட்டுறவு நூற்பாலைகள் உட்பட பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை திறப்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த திட்டமும் அறிவிக்கப்படாதது வருத்தமளிக்கிறது. பொறியியல், ஆயத்த ஆடைகள், விசைத்தறி தொழிற்சாலைகளை தூக்கி நிறுத்த எந்த ஆலோசனைகளும் அறிக்கையில் இல்லை என்பதனை மெத்த வருத்தத்துடன் பதிவு செய்ய விரும்புகின்றேன். சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை பாதுகாத்திட பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைத்திட இந்த நிறுவனங்களை புனரமைத்திடும் வகையில் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு அளிப்பதைப் போல இலவச மின்சாரம், மானியத்துடன் கூடிய வரி சலுகை போன்றவற்றை உள்நாட்டு தொழில்களுக்கும் வழங்க வேண்டுமென்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பணி நியமன தடையை இந்த அரசு நீக்கியிருந்தாலும் பல அரசு துறை அலுவலகங்களில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்கள், பள்ளி கல்லூரிகளில் உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையிலே நீடிக்கிறது என்பது என் கருத்து. இன்னும் சுமார் 2 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டுமென கோரி பல்வேறு அமைப்புகள் இப்போது போராட்டம் நடத்தி வருகின்றன. பொது விநியோக திட்டத்திற்கு சுமார் 3000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
நியாய விலை கடைகளில் 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு வழங்கும் திட்டத்தை நான் உள்ளபடியே முழு மனதுடன் வரவேற்று எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.